Morning students. What is the topic that we are going to discuss today? Yes, you are correct. The attic. What is the meaning of attic? Paran. தமிழில் சொல்ல போனால் பரன்னு சொல்கிறோம். பரன்னா என்ன? It is a space in the roof. It is a space in the roof. Look at the picture. You can see this is the upper part of the house. மேலே ஒரு கொட்டகை மாதிரி போட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸுக்கு தான் என்னன்னு சொல்கிறோம்? ஆட்டிக்னு சொல்கிறோம். ஓகே, ஹூ ஆர் த கேரக்டர்ஸ் who come in this story? Aditya is the hero of the story. எங்கெல்லாம் ஐ வருதோ அது இந்த நேரேட்டரை குறிக்கும். நேரேட்டருங்கிறவர் யார்? ஒன்று who narrates the story. கதை சொல்லின்னு சொல்லுவோம் நம்ம. கதையை சொல்கிறவர் அவர் தான். இந்த பாடத்தில் எங்கெல்லாம் வீணு வருதோ அது நேரேட்டரையும் ஆதித்யாவையும் குறிக்கும். நாகேன் அங்கிள் அப்படிங்கிறவர் யார்? இஸ் த டீ ஷாப் ஓனர். டீ கடை வச்சு நடத்துகிறார். சசன்கா சன்யால் இவர் ஆதித்யாவுடைய கிளாஸ்மேட். நவ் விச் ஆர் த பிளேசஸ் தட் ஆர் மென்ஷன்ட் இன் தி ஸ்டோரி? பிரம்மாபூர். திஸ் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் ஆதித்யா. ஆதித்யாவுடைய பிறப்பு இடம். அவர் அந்த ஊரில் தான் பிறந்தார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கல்கட்டா. கல்கட்டாவுக்கு 2 ஸ்பெல்லிங் கொடுத்துருக்குறாங்க. யூ கேன் சி த லெட்டர்ஸ் இயர். கல்கட்டா CALCUTTA. தட் இஸ் தி ஓல்டு நேம். நவ் இட் ஹாஸ் பீன் சேஞ்ச்டு. இப்போ புதுசாக மாற்றிருக்கிறாங்க. KOLKATA கல்கட்டா. போத் த நேம்ஸ் ஆர் யூஸ்டு. டோன்ட் திங்க் தட் தே ஆர் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். தே ஆர் த சேம். 2 ஊருமே ஒரே ஊரைத்தான் குறிக்கும். 2 பேருமே ஒரே ஊரைத்தான் குறிக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தியோடர்கஞ்ச். இந்த தியோடர்கஞ்சுங்கிற இடத்துல தான் ஆதித்யாவும் அவருடைய நண்பர் யார், இந்த நேரேட்டர், 2 பேரும் சேர்ந்து ஒரு புதிய தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நவ் அபவுட் தி ஆத்தர் வி ஷுட் லேர்ன் சம்திங் அபவுட் தி ஆத்தர். நவ் லுக் அட் த பிக்சர். இஸ் மிஸ்டர் சத்யஜித் ரே. He was born in 1921 and died in 1992. He was a multifaceted personality. மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டினா என்ன? பன்முக திறமை உள்ளவர். அப்படி என்ன திறமை அவர்கிட்ட இருந்தது? ஹி வாஸ் தி ஆத்தர். ஆத்தர்னா என்ன அர்த்தம்? எழுத்தாளர். ஹி வாஸ் த ஸ்க்ரீன் ரைட்டர். திரைக்கதைக்கு வசனம் எழுதினவர். கிராஃபிக் ஆர்டிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழில்நுட்ப கலைஞர். ஹி வாஸ் அ ஃபில்ம் மேக்கர். இவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் அ மியூசிக் கம்போசர். இசையமைப்பாளராகவும் இருந்திருக்கிறார். ஸோ he had these talents, so he is known as a multifaceted personality. Besides this, he wrote several stories and novels for young children and teenagers. சின்ன குழந்தைங்களுக்கும் இளைஞர்களுக்கும் கதைகளும் சிறுகதைகளும் நாவல்களும் எழுதியிருக்கிறாரு. He received 32 film awards by the government of India. He received 32 national awards, national film awards. தேசிய திரைப்பட விருதுகள் ஏறக்குறைய 32 விருதுகள் வாங்கியிருக்கிறார். He also received Padma Bhushan award in 1965. 1965 பத்ம பூஷன் அவார்டு வாங்கியிருக்கிறார். He received the highest civilian award, பாரத ரத்னா. அவர் இறப்பதற்கு சிறிது காலத்திற்கு முன்னால் இந்தியாவினுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பெற்றிருக்கிறார். Now, I have shared some ideas about the author of the story. சரி, dear students, is there any one of you who has not committed any mistake in your life? இங்கே இருக்கிறீங்க இல்லையா, இதில் யாராவது ஒரு ஆள் நான் இதுவரையிலும் தப்பே பண்ணதில்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. ஸோ இன் ஒன் வே ஆர் தி அதர், ஏதோ ஒரு வழியில் நாம் தவறுகள் செஞ்சுருப்போம். தவறுகள் செய்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நொந்து போயிடக்கூடாது. தவறை உணரும் பொழுது அதை திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யணும். இட் இஸ் நேச்சுரல் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் டு மேக் மிஸ்டேக்ஸ். அது இயற்கை. தவறு செய்வது மனித இயல்பு. when we realize our mistakes we should rectify them. தவறை உணர்ந்ததுக்கு பிறகு அதை நாம் திருத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கணும். இதைத்தான் அழகாக ஒரு ப்ராவர்பில் சொல்கிறாங்க, டு எர் இஸ் ஹியூமன் அண்ட் டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது மனித மாண்பு அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாங்க. ஸோ when we realize our mistakes we should correct them. Aditya and I were returning from the site of our new factory at Deodarkanch. Once again I begin.
Aditya and I were returning from the site of a new factory at Deodarkanj. நானும் ஆதித்யாவும் தியோடர்கஞ்சுங்கிற இடத்துலேருந்து எங்களுடைய புதிய தொழிற்சாலையிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தோம். We were driving along National Highway 40. 40வது தேசிய நெடுஞ்சாலை வழியாக நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம். இந்த 40வது தேசிய நெடுஞ்சாலை இன்று இந்த நியூ நம்பர்டு நேஷனல் ஹைவே எங்கே இருக்குனாக்கா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய கர்னூல் மாவட்டத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை வரையிலும் வரக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு பேர் தான் NH40. இந்த கதை எழுதிய பொழுது இந்த NH40 எங்கே இருந்தது? வடகிழக்கு இந்தியாவில் இருந்தது. We had reached a point where the road bifurcated. நாங்கள் 2 பேரும் ஏறக்குறைய அந்த தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பிரிஞ்சு செல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். If we drove 10 kilometers along the road that branched off to the right, நாங்கள் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வரும்பொழுது வலதுபுறமாக செல்லக்கூடிய அந்த சாலை வழியாக சென்றோம்னா 10 கிலோமீட்டர் போனோம்னா, அந்த வலதுபுறமாக செல்லக்கூடிய அந்த சாலை வழியாக 10 கிலோமீட்டர் போனோம்னா we would reach Brahmapur. அந்த பிரம்மஹாப்பூருங்கிற இடத்த போய் நாங்கள் அடைவோம். I asked Aditya whether he was interested in revisiting the place of his birth. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரம்மஹாப்பூர் என்பது ஆதித்யாவினுடைய, எஸ் யூ கேன் டெல் மீ, பிறப்பு இடம். அவர் அந்த ஊரில் தான் பிறந்தார் இல்லையா? ஸோ ஐ ஆஸ்க்டு ஆதித்யா, இந்த நேரேட்டர் சொல்கிறார், நான் ஆதித்யாட்ட கேட்டேன், நீ உங்கள் ஊருக்கு போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா he left the place which he had left after he had passed the matriculation examination from the local school to continue his studies in Calcutta. அந்த ஊரை விட்டு எப்போ அவர் புறப்பட்டார்? அவருடைய 10ஆம் வகுப்பு படிப்பை முடித்ததற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு குடும்பத்தோட கல்கட்டாவில் போய் குடியேறினாங்க. ஏன்னா உயர் படிப்புக்காக. Now I have given you 2 pictures here. One is showing the highway, another one is showing the road that is bifurcating. One road is divided into 2, that is known as bifurcated. When I left our ancestral house 29 years ago, the house was almost 200 years old. நான் எங்களுடைய பழமையான வீட்டை விட்டு நான் புறப்படும் பொழுது அப்போவே 200 ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த வீடு கட்டி. நான் போய் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 29 ஆண்டுகள் ஆயிடுச்சு. Recollected ஆதித்யா, கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்குறார். I doubt if even the school building which may have undergone many changes will be recognizable anymore. நம்ம ஸ்கூலை விட்டு போய் 29 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கி போய் பார்க்க போகையில் அந்த ஸ்கூல் அதே நிலையில் இருக்குமா அல்லது மாற்றங்கள் அடைஞ்சிருக்குமா, என்னால் அடையாளம் காண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவர்கிட்ட இருக்குது. Trying to revive old childhood memories may prove disappointing. பழங்கால நினைவுகளை, குழந்தை பருவத்தில் நடந்த நினைவுகளை ரிவைவ்னா என்ன அர்த்தம்? நினைவுபடுத்துறது. நினைவுபடுத்தி பார்க்கும் பொழுது சம்டைம்ஸ் இட் மே பி டிஸப்பாயிண்டிங். டிஸப்பாயிண்டிங்னா என்ன அர்த்தம்? ஏமாற்றம் அளிப்பதாக கூட இருக்கலாம். பட் வி ஷுட் நாட் பாதர். நவ் யூ கேன் லுக் அட் த பிக்சர். இட் இஸ் அ சிமிலர் டைப் ஆஃப் த ஹவுஸ், ancestral house, which was used by the ancestors of Aditya. ஸோ இந்த படத்தை நம்ம பார்த்துக்கலாம். ancestral ஹவுஸுக்கு ஒரு உதாரணமாக நான் கொடுத்துருக்கிறேன். பட் he said he wished to visit the tea shop of Nagain uncle if it still existed and have a cup of tea there. அவன் ஒரு விருப்பம் இருந்துச்சு. என்ன தெரியுமா விரும்பினார்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் wished? விரும்பினார். டு ஹேவ் அ கப் ஆஃப் டீ. எங்கே? நாகைன் அங்கிள்ஸு ஷாப். நாகைன் அங்கிள்ங்கிறவர் ஒரு டீ கடை அந்த ஊரில் நடத்திட்டு இருந்தார். ஒருவேளை அவருடைய கடை இருந்தால் அந்த கடையில் போய் ஒரு கப்பு டீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஸோ we took the turning to the right. Now they are traveling through the bifurcating road. அந்த பிரியிற ரோட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. And decided to drive to Brahmapur. பிரம்மஹாப்பூருங்கிற ஊருக்கு வர முடிவு பண்ணிட்டாங்க. Of which Aditya's ancestors were once zamindars. What is the meaning of ancestors? Can any one of you tell me? Yes, you are correct. Forefathers. அப்படின்னா யாரு? நம்மளுடைய பாட்டம் மூட்டைங்க, மூதாதையர்கள். Now you can look at the picture that is given here. You can see a family of zamindars. What is the meaning of zamindars? பெரிய பணக்காரவங்க, ஊர்லேயே பெரிய பணக்காரவங்க.
அந்த பட்டம் பெற்றவர்கள் இது போன்ற ஆடைகளை தான் போட்டிருந்தாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ ஆதித்யாஸ் ஃபாதர் ஹேட் லெஃப்ட் தி ancestral home and moved to Kolkata, where he had set up his own business. Business means வியாபாரம். Now you can see new spelling of Kolkata here in this line. After his death, அவர் இறந்ததுக்கப்புறம் ஆதித்யா வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் இட். இந்த வியாபாரத்தை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? ஆதித்யா பார்த்துக்கிட்டு இருந்தார். அண்ட் ஐ வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட், நானும் அவருடைய நண்பர் தான். அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர், ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர் மீன்ஸ் வியாபாரத்தினுடைய கூட்டாளி. இட் வாஸ் த மந்த் ஆஃப் மகா. இது மகா மாதம். இந்து மத நாட்காட்டியின்படி மகா என்பது 11வது மாதம். இதை இங்கிலீஷ் கேலண்டரோட ஒப்பிட்டோம்னாக்க இந்த மாதமானது, மகா மாதமானது ஜனவரி மாதத்திற்கும் பிப்ரவரி மாதத்திற்கும் இடைப்பட்டு வரும். தமிழில் சொன்ன போனோம்னா மாசி மாதம்னு சொல்லுவாங்க. இங்கே நமக்கு அந்த காலகட்டத்தில் லேசான குளிர் தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் வட இந்தியாவில் இட் இஸ் பைட்டிங் கோல்டு. ஸோ இதான் அந்த சிச்சுவேஷன், கிளைமேட்டிக் சிச்சுவேஷன். பை மை வாட்ச் இட் வாஸ் 3:30 in the afternoon. என்னுடைய வாட்ச் படி மணி இப்போ 3:30. த சன் வாஸ் சூதிங். சூரிய வெளிச்சமானது அந்த குளிருக்கு எங்களுக்கு இதமாக இருந்தது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சூதிங்? மேக்கிங் சம் ஒன் ஃபீல் காம். ஒருத்தரை இதமாக உணர வைப்பது. இன்னொரு அர்த்தம் இருக்குது, அமைதிப்படுத்துவதும் இருக்குது. ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ரோடு பேடி ஃபீல்ட்ஸ் ஆஸ் ஃபார் ஆஸ் த ஐஸ் குட் சி. நாங்கள் அந்த சாலை வழியாக போகிறோம். பிரம்ஹாப்பூருக்கு செல்லக்கூடிய அந்த சாலை வழியாக போகும்பொழுது சாலையினுடைய இரு மருங்கிலும் நெல் வயல்கள் நிறைய இருக்குது. ஆனால் அறுவடை முடிஞ்சிருக்கு. ஹார்வெஸ்ட் வாஸ் ஓவர். தேர் ஹேட் பீன் அ குட் கிராப் தட் இயர். நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு. அபவுட் 10 minutes we came to the local school. ஒரு 10 நிமிஷ பயணத்தில் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. எங்கே? வேர் இஸ் த ஸ்கூல் நவ்? இட் இஸ் இன் பிரம்ஹாப்பூர். வெரி குட். ஸோ பியாண்ட் த அயன் கேட்ஸ், அந்த ஸ்கூலினுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் காம்பவுண்டு அல்ல, இரும்பு கதவுகள் இருக்குது. வேர் த பிளேயிங் ஃபீல்டு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிளேயிங் ஃபீல்டு மை டியர்? அதெல்லாம் அந்த இடம் தானே உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். எஸ், விளையாட்டு மைதானம். அண்ட் அ 2-storied ஸ்கூல் பில்டிங். அங்கே வேற என்ன இருந்தது? 2 மாடி கட்டடமும் இருந்தது. வி காட் டவுன் ஃப்ரம் த கார் அண்ட் ஸ்டுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட். நாங்கள் 2 பேரும் காரை விட்டு இறங்கி அந்த கேட்டுக்கு முன்னால் நின்று பள்ளிக்கூடத்தை அப்படியே ரசிக்கிறோம். யூ கேன் see the picture here and it's a picture of a school. Now let us try to recall what we have learnt so far and then proceed. Aditya and narrator were business partners. Am I correct? Yes. You can also tell me the points that you remember. Yes, you can tell. They were driving from their new factory at தியோடர்கஞ்ச். அவங்களுடைய புதிய தொழிற்சாலை தியோடர்கஞ்சில் இருக்கக்கூடிய புதிய தொழிற்சாலையிலிருந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. They took the road which branched off to the right from the National Highway 40. Very good. They were driving to Aditya's birthplace. What is the name of the Aditya's birthplace? Brahmapur. Very good, very good. Which was how many kilometers far away from the highway? Yes, you are correct, 10 kilometers. He left the place before 29 years after he had passed his matriculation examination. அவருடைய 10ஆம் வகுப்பு தேர்வை முடித்ததுக்கப்புறம் போனார். எத்தனை வருஷம் ஆச்சு போய்? 29 ஆண்டுகள் ஆயிடுச்சு. His ancestral house was how many years old? 200 years old. Who were their ancestors? Their ancestors were zamindars. Very good. They could see the paddy fields on either side of the road leading to Brahmapur. Now, let us try to answer the questions. When did Aditya leave the local school? Anybody else? Yes, very good. Aditya had left the school after he had passed the matriculation examination. Who were Aditya's ancestors? Aditya's ancestors were zamindars. How was the landscape through which they traveled? The landscape was, yes, you can continue, with the paddy fields on either side of the road. Good. Now let us proceed. I asked Aditya whether everything was still the same. எப்பா நீ பார்த்துருக்கிய, இப்போ வந்து பார்த்துருக்கிற அந்த ஸ்கூல் எல்லாம் பழையபடி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். He replied that everything has changed. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? எல்லாமே மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். Our school used to be 1-storied and a new building has come up which wasn't there.
எங்கள் ஸ்கூலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. முன்னாலெல்லாம் நான் படிக்கும் பொழுது ஒரு தளமுள்ள கட்டடம் தான் இருக்கும், இப்போ 2 தளமுள்ள கட்டடம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். வெரி நாட் அ குட் ஸ்டூடெண்ட் ஐ ஆஸ்க்டு. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆர் யூ ஆல் குட் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட், வெரி குட். ஸோ யூ ஆர் ஆல் குட் ஸ்டூடெண்ட்ஸ். சிமிலர்லி ஆதித்யா வாஸ் ஆல்சோ ஏ குட் ஸ்டூடெண்ட். எஸ், பட் மை பொசிஷன் வாஸ் ஆல்வேஸ் செகண்ட், ஹி ரிப்ளைடு. அதுக்கு ஆதித்யா என்ன சொன்னார்? நான் 2வது ரேங்க் வாங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். We decided to go and have tea at Nagain uncle's tea shop, which stood next to grocery shop and opposite to a temple dedicated to Lord Shiva. What was his first aim? ஊருக்குள்ளே நுழைஞ்சோடனே என்ன செய்யணும்னு நினச்சாரு? நாகேன் அங்கிளினுடைய டீ கடை அங்கே இருந்தால் ஒரு கப்பு டீ சாப்பிடணும்னு நினச்சார். ஸோ அந்த கடை இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு போகிறாங்க. They decided to have a cup of tea at Nagain uncle's tea shop. Now, where is the tea shop? It is next to a grocery shop. What is the meaning of grocery shop? You can look at the picture. Yes, மளிகை கடை. And they are also giving another landmark. இன்னொரு அடையாளம் சொல்கிறாங்க. What is that? It is opposite to Lord Shiva's temple. Okay, very good. Soon we caught sight of Nagain's tea cabin written on a signboard over the shop. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு பெயர் பலகை இருக்குது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சைன் போர்டு? இட் இஸ் அ நேம் போர்டு. என்ன எழுதியிருக்கிறாங்க? நாகேன்ஸ் டீ கேபின். யூ கேன் ஆல்சோ see a picture showing the signboard. It's a tea shop of Nagain uncle and the name is written there. The owner of the tea shop now over 60. இந்த டீ கடைக்காரருக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கும். ஏ லிட்டில் ரஸ்டிக். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரஸ்டிக்? கிராமத்தான், கிராமப்புறத்து ஆள் மாதிரி இருக்கிறார். டிப்பிக்கல் ஆஃப் த கண்ட்ரி சைடு, தட் இஸ் த மீனிங் ஆஃப் ரஸ்டிக். இன் அப்பியரன்ஸ், தோற்றத்தில் தான் அது மாதிரி. அப்பியரன்ஸ் மீன்ஸ் தோற்றம். வித் ஹிஸ் ஒயிட் நீட்லி கோம்ப்டு ஹேர், பட் பார்க்குறதுக்கு கிராமப்புறத்தாலாம் இருந்தாலும் தலையை அழகாக சீவி இருக்கிறார். அவருடைய முடிகள் நரைத்து போயிருக்கின்றன, அழகாக சீவி இருக்கிறாரு. அண்ட் அ க்ளீன் லுக், பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கிறார். வாஸ் த சேம் ஆஸ் பிஃபோர், அப்பவும் அப்படித்தான் இருந்தார், இப்பவும் அதே போல தான் இருக்கிறாரு. ஹி வாஸ் வேரிங் எ தோத்தி அண்ட் அ ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஷர்ட். ஒரு வேஷ்டி கட்டியிருந்தார், கோடு போட்ட ஊதா நிற சட்டை போட்டிருந்தார். இதுக்கு மேலே தட் குட் பி சீன் ஃப்ரம் அண்டர் அ க்ரீன் ஷால். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஷால்? இந்த ஷால் போத்துறதை நம்ம பார்த்துருப்போம். எங்கே பார்த்துருக்கலாம்? whenever a guest comes to our school, we welcome them by giving them a shawl. இந்த நீளமான துண்டுக்கு பேர் தான் என்னது? ஷால். ஸோ அந்த ஷால் போத்திருக்கிறார். அந்த ஷால் போத்திருக்கிறதுக்குள்ளேருந்து அவருடைய சட்டை வெளியில் தெரியுது. ரைட், now let us proceed. Not recognizing Aditya, he asked us where we had come from. ஆதித்யா அவர்களை கண்டுபிடிக்க முடியலை, பெரிய ஆள் ஆகிட்டார் இல்லையா, அதனால் அவரால் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ நீங்கள் எங்கேருந்துப்பா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு ஆதித்யா என்ன சொல்கிறாரு? தியோடர்கஞ்ச். ஆதித்யா ரிப்ளைடு, வி ஆர் ஆன் அவர் வே டு கல்கட்டா. நாங்கள் கல்கட்டா நோக்கி போயிட்டுருக்குறோம், போகிற வழியில் இங்கே வந்தோம். அ லிட்டில் சர்ப்ரைஸ்டு, அமேஸ்டு. த மீனிங் ஆஃப் சர்ப்ரைஸ்டு இஸ் அமேஸ்டு. ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நாகேன் அங்கிள் ஆஸ்க்டு ஒய் வி வேர் தேர். ஆச்சரியத்தோடு கேட்குறாரு, ஏன்பா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா என்ன பதில் சொல்கிறார்? டு ஹாவ் டீ அட் யுவர் ஷாப். உங்கள் கடையில் டீ சாப்பிட்ணுங்கிறக்காண்டி தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னார். சர்டன்லி பிசைட்ஸ் டீ ஐ ஹாவ் பிஸ்கட்ஸ் அண்ட் சாவரிஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சாவரிஸ்? நம்ம மிக்சர், தட்டடை, இந்த மாதிரி கார வகை உணவுகளுக்கு பேர் தான் சாவரிஸ்ன்னு சொல்கிறோம். நவ் யூ கேன் லுக் அட் த பிக்சர். I have given both savories as well as a picture for naan katai. And naan katai is a familiar biscuit made out of ghee that is popular in North India. வட இந்தியாவில் அதிக பாப்புலராக இருக்கக்கூடிய அந்த பிஸ்கட்டு தான் இந்த நான் கட்டாய் பிஸ்கட். இவர் எங்கள்கிட்ட சேவரிஸ் இருக்குது, டீ இருக்குதுன்னு சொன்ன உடனே எகெயின் ஆதித்யா வாஸ் ஆஸ்கிங், கேட்குறாரு. ஆதித்யா கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? கிவ் அஸ் 2 நான் கட்டாய் ஈச். எங்கள் 2 பேருக்கு 2 நான் கட்டாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
We sat on 2 tin chairs. சாதாரணமாக கிராமப்புறங்களில் முன்னால் எல்லார் வீடுகளிலும் இருந்தது தான். மடக்கு சேர் தகரத்தில் இருக்கும் இல்லையா, அதில் உட்காந்தாங்க. There was only one other customer sitting at a corner table. அந்த கடையில் ஒரு மூலையில் டேபிள் மேலே ஒரு வாடிக்கையாளர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கஸ்டமர்? வாடிக்கையாளர், ரெகுலராக வர்றவர். அவர் உட்கார்ந்துருக்கிறார். பட் சிட்டிங் வித் இஸ் ஹெட் பெண்ட், நெய்தர் ஈட்டிங் நார் ட்ரிங்கிங். எதுவும் சாப்பிடவும் இல்லை, எதுவும் குடிக்கவும் இல்லை. பட் சிட்டிங் வித் இஸ் ஹெட் பெண்ட் ஆஸ் தோ ஹி வர் ஸ்லீப்பிங். ஆனால் அவர் தூங்குறது மாதிரி எங்கே உட்காந்துருந்தார். அட்ரஸிங் ஹிம் ஆஸ் மிஸ்டர் சன்யால். அவரை சன்யால்னு கூப்பிட்டார். யார் கூப்பிட்டா? நாகேன் அங்கிள். ரிமைண்டட் ஹிம் டு கோ ஹோம். அப்பா நேரம் ஆயிடுச்சியா? 4 மணி ஆச்சு. ஆஸ் இட் வாஸ் ஆல்ரெடி 4 PM. 4 மணி ஆச்சு, யூ கேன் கோ ஹோம். அதர் கஸ்டமர்ஸ் வுட் பி கம்மிங் சூன். மற்ற வாடிக்கையாளர்கள்லாம் இங்கே வருவாங்க, அதனால் நீ வீட்டுக்கு போப்பான்னு சொல்லி அவருக்கு நினைவூட்டுறார். அட்ரஸிங் அஸ், எங்களை பார்த்து he said, அவர் சொன்னார், நாகேன் அங்கிள் சொன்னார், with a wink in his eye. What is the meaning of wink in one's eye? இப்படி கண்ணை சிமிட்டுறதுக்கு பேர் தான், ஒரு கண்ணு விரிஞ்சிருக்கும், ஒரு கண்ணை இப்படி சிமிட்டுறதுக்கு பேர் தான். இப்படி கண்ணை சிமிட்டிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? with a wink in his eye. Now I have given you a picture there. You can also see a boy is winking his eye. A little hard of hearing. He cannot hear well. Cannot see either. நல்லாவும் பார்க்க முடியாது, காதும் சரியாக கேட்காது. But he has no money to buy spectacles. From his reaction to this speech, இவர் இந்த மாதிரி நாகேன் அங்கிள் அந்த ஆள்கிட்ட சொன்ன உடனே, வாடிக்கையாளர்கிட்ட சொன்ன உடனே, I began to wonder whether Mr. Sanyal was not a little crazy as well. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. அவரை பார்க்குறதுக்கு ஒன்றும் பைத்தியக்கார மாதிரி இல்லை. பிகாஸ் சடன்லி he stood up. ஒருவர்னு எந்திரிச்சார். ஸ்ட்ரெச்டு himself, நெளிக்கிறது. நம்ம எந்திரிச்சோன்னு அப்படி கைகால முறிப்போம் இல்லையா, தட் இஸ் known as stretched himself. And raised his lean arm, ஒல்லியான வலது கையை அப்படி தூக்குறாரு. And with eyes dilated. What is the meaning of dilated? கண்ணை இப்படி விரிச்சு பார்க்கறதுக்கு பேர் தான் dilated. Began to recite a poem. Began to recite a poem by Tagore. தாகூரினுடைய ஒரு கவிதையை அவர் வாசிக்கிறார், ஒப்பிக்கிறார். And the name of the poem is Panraksha. It means keeping of a promise. கொடுத்த வாக்க மீறாதப்பா, கொடுத்த வாக்க வச்சிருக்கப்பாரு, காப்பாத்தப்பாரு. That is the meaning of the poem. Having recited the poem, he left the place making a gesture. Gesture என்ன அர்த்தம்? You don't talk. நம்ம பேசுறது கிடையாது, செய்கை தான் ஜெஸ்டர். நம்ம வணக்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது மாதிரி செய்கையை மட்டும் காமிச்சார். வித் ஹிஸ் ஹேண்ட்ஸ் டு நோபடி இன் பர்டிகுலர். யாருக்கும் அவர் குறிப்பிட்டு உங்களுக்கு வணக்கம் இவருக்கு வணக்கம்லாம் சொல்லலை, பொதுவாக நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டார். ஐ ஹவ் கிவன் யூ எ பிக்சர் ஹியர், அண்ட் திஸ் பிக்சர் clearly gives you the eyes dilated. You can see his eyes are dilated. Okay. Now let us recall. Where was Uncle Nagen's tea shop? Uncle Nagen's tea shop எங்க இருந்துச்சு? I told you 2 landmarks. What are they? Next to the grocery shop and opposite to Shiva temple. Very good. Besides tea, what did Nagen uncle have in his shop? You can tell me. Yes? Yes, sir. So his answer is correct. Besides tea, Nagen uncle had biscuits and savories in his shop. Very good. What did Nagen uncle tell about Sanyal? Sanyala பற்றி என்ன சொன்னார்? Nagen uncle told that Sanyal could not hear well. அவரால் சரியாக கேட்க முடியல. வேற என்ன செய்ய முடியல? You can tell. Yes. Yes, yes, you are correct. Could not see well, could not hear well, could not see well, and he had no money to buy spectacles as well. Right, very good. Now, we have discussed some meanings for the new words. Am I correct? I have given you the meanings, and you might have written. Now, try to answer the meanings, and then I'll ask questions from antonyms as well. Okay.
Choose the correct synonym of the italicized words. Trying to revive old memories may prove disappointing. What is the meaning of revive? A. Review. B. Revitalize. C. Restore. D. Rescue. What is the correct answer? Yes. You are correct. Yes, yes. So, restore is the meaning of revive. My mother was asleep in one room upstairs and grandfather was in the attic. Now, what is the meaning of attic? Yes, you are correct. Yes. It means a space in the roof. Now, I have given you the choices. A. Bedroom. B. Room. C. A space in the room. And then D. Kitchen. Right. Now, we shall discuss two questions for antonyms. The sun was soothing. What is the opposite word of soothing? A. Pleasing. B. Relaxing. C. Disturbing. D. Burning. Now, which one is the correct answer? Yes, disturbing. Very good. Second question. We had reached a point where the road bifurcated. What is the opposite word of bifurcated? A. Merged. B. Divided. C. Separated. D. Continued. What is the word? Merged. So, merged is the opposite word of bifurcated. So, I hope you might have understood what we have been discussing so far. Am I correct? Yes. So, please study what you have noted down. Go through the part of the lesson that we have been discussing so far. That will help you to remember the details. So, thank you for watching part 1, and the remaining part of the lesson will be continued in part 2.